நீங்கள் 2 பேரும் எப்படி கௌரவத்தை குழி தோண்டி புதைக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு நிமிஷம் ஆகாது. எல்லோரையும் விட்டுட்டு காசி ராமேஸ்வரம்னு போய் பண்ணின பாவத்தை பிச்சை எடுத்தாவது கழிச்சிடுவேன். நீங்கள் இதெல்லாம் கட்டி காப்பாற்றிடுவீங்களா? நான் போன மறு நிமிஷம் நீங்கள் நடு ரோட்டுக்கு வந்துடுவீங்க. தருதலையா? குடிச்சிட்டு சுத்துறானே, எனக்கு முறையாக பிறந்தவன். அவனை கொஞ்சமாவது முறையாக பிறந்தவன் போல் நடந்துக்க சொல்லு. என்னவோ அவன்தான் என்னுடைய வப்பாட்டி பையனான்னு ஊரில் கேட்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க. மறுபடி எதுவும் செய்தானா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அஸ்வத் இந்த வீட்டை அடைஞ்சே தீரணும்னு வெறியோடு இருக்கான். நீங்கள் ரோட்டுக்கு போக தயாராக இருங்க. வசந்தா தன்னுடைய கணவனின் நீண்ட உரையை கேட்டு உறைந்து நின்றாள். ராகவன் அவளை தாண்டி நடந்து சென்றான். இதுவரை குடும்பம் தன்னை நம்பி வந்தவள் அவளை காப்பாற்ற உறுதி கொண்டு அக்கினியை வலம் வந்து வாக்கு கொடுத்து அது பிறண்டுவிடக்கூடாதே என்று அவளின் எல்லா பேச்சுக்களையும் சகித்து கொண்டு வாழ்ந்தது போதும் என்ற விரக்தியில் அவளை திரும்பி பார்க்க விருப்பமின்றி வெறுப்புடன் நகர்ந்து சென்றார். வசந்தா தன்னுடைய கையில் விளக்கமாறுடன் பிரதீப் அறையை அடைந்தாள். தூங்குபவனை அடி போட்டு எழுப்பினாள். பிரதீப் தூக்கம் கலைந்து பத்திரகாளி போல நிற்கும் அம்மாவையும் அவள் கையில் ஏந்தி இருக்கும் ஆயுதத்தையும் பார்த்து சிரித்தான். வசந்தா, கொன்னுடுவேன். என்னடா சிரிப்பு? பிரதீப், அம்மா உன்னை இப்படியே ஃபோட்டோ எடுத்து பத்திரகாளின்னு பூஜையே பண்ணலாம். என்ன ஆயுதம்தான், கொஞ்சம் கொடூரமாக இருக்கு. வசந்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு திதி கொடுத்துடு. பிரதீப் சலிப்பாக, அம்மா காலையிலேயே ஆரம்பிக்காதே. வசந்தா, ஆரம்பித்தது நீ குடிகாரா? வீடெல்லாம் வாந்தி எடுத்து வச்சிருக்க. பிரதீப் போர்வையை விலக்கிவிட்டு எழுந்து நின்று, நானே பொண்டாட்டி போன சோகத்தில் குடிக்கிறேன். வசந்தா, எவனாவது கொலை செய்த பொண்டாட்டிக்காக வருத்தப்பட்டு குடிப்பானா? பிரதீப், என்ன சொன்ன? வசந்தா கட்டிலில் உட்கார்ந்தாள். நான் என்ன சொன்னேன்? உங்கள் அப்பந்தான் சொல்லறான், மாலினியை கொன்றது நீதான்னு. பிரதீப், என்ன சாட்சி? வசந்தா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவள் கர்ப்பமாக இருந்தது உன்னுடைய குழந்தைன்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுடைய இறப்பை வச்சு ட்ராமா பண்ணி இருக்கேன்னு தெரியும். ஆனால் அவர் மாலினியை நீ தான் கொலை செய்துன்னு உறுதியாக நம்புகிறார். காசி ராமேஸ்வரம் போகிறேன்னு மிரட்டுறார். அவர் போயிட்டா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நம்மை வீட்டை விட்டு துரத்திடுவான்னு சொல்லிட்டு இருக்கார். என்னை என்ன பண்ண சொல்லுற? பிரதீப் வசந்தா அருகில் உட்கார அவன் மேல் வரும் வாடை தாங்காமல் தள்ளி உட்கார்ந்தாள். அவ்வளவு தூரம் ஆகி போச்சா? வசந்தா கொஞ்சம் சுத்தபத்தமாக எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணி, அப்பா கூட வேலைக்கு போய் உதவி செய். உனக்கு பொண்ணு பார்க்க எனக்கும் வசதியாக இருக்கும். இப்படி ஒற்றை மரமாக இருக்க முடியாது. உங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் ஆகாமல் கம்பெனி உன்னுடைய பேருக்கு மாற்ற மாட்டார். பிரதீப், அவனுக்கு மட்டும் கொடுத்தார். வசந்தா, கேளு அவர்கிட்ட. அதுக்கு முன்னாடி அவருக்கு அப்படி இப்படி துணையாக இரு. பிரதீப் மனதில் இருப்பதையும் விட்டுட்டா என்ன செய்வது என்ற பயம் வந்தது. முதல் முறையாக அம்மாவின் ஏற்பாட்டிற்கு சம்மதித்தான். சரிம்மா, ஆனால் பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் வேண்டாம். அந்த காயத்ரி தம்பி மகள்களில் ஒருத்தி, என்னுடைய பொண்டாட்டி. முடிஞ்சா 2 பேரும். வசந்தா, இது என்னடா புது கதையாக இருக்குது? பிரதீப், ஆமாம், புது கதை தான். ஆனால் நடந்ததுன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்று பாத்ரூம் நோக்கி சென்றான். வேதாவின் போராட்டங்கள் சில நேரம் குழந்தையின் அடம் போல கண்டு கொள்ளப்படாமல் இருக்க அவளும் எதுவும் கேட்காமல் அமைதியாகினாள். மாதங்கள் ஓடின. பார்வை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாகி முழுவதும் தெரியாமல் போனது. அதை பற்றி வீட்டில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. யார் எது கேட்டாலும் அமைதியாக இருந்தாள். மகேஸ்வரன் வேதாவின் நிலை கண்டு வேதனை அடைந்து வெளியூர் வேலை விஷயமாக சென்றவர் அப்படியே தங்கிவிட்டார். வேதாவின் வயிறு பெரிதாக தெரிய ஆரம்பித்தது. வித்யா மகேஸ்வரனை காணாமல் ஃபோன் செய்தாள். அப்பா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களுக்காக தானே நாங்கள் இருக்கோம். எங்களை விட்டு நீங்கள் ஏன் தூரமாக இருக்கீங்க? அப்பா, வேதாவிற்கு கண்கள் சுத்தமாக தெரியவில்லை போல இருக்கு. எதுவும் பேசவும் இல்லை. ஹாஸ்பிட்டல் வரமாட்டேங்கிறா. மகேஸ்வரன் கேட்டவர் கண்ணில் கண்ணீர் துளிர்ந்தது. சில நாட்களில் அஸ்வத்தை மறந்து விடுவாள் என்று தான் போட்ட கணக்கெல்லாம் தப்போ என்ற எண்ணம் உருவானது. வேதனையுடன் கிளம்பி வந்தார். வேதா தடுமாறி நடப்பதை பார்த்து பயந்தார். வித்யா, வேதா ஏன் அப்படி நடக்கிறார்?
வித்யா அப்பா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. கொஞ்ச நாளாக அவளுடைய கண்கள் பார்வை முழுவதுமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மகேஸ்வரன் எதுவுமே சொல்லலையா? வித்யா இல்லை, அவள் முன்னால் நின்றாலும் அவளுக்கு தெரியவில்லை. நடப்பதை குறைத்து கொண்டாள். சுத்தமாக பேசுவதில்லை. மகேஸ்வரன் வேதாவிடம் சென்றான். வேதா குட்டி. வேதா எங்கோ பார்த்து சிரித்தாள். மகேஸ்வரன் மனதில் ஈட்டி பாய்ந்தது போல வலித்தது. உன்னை உன்னுடைய அஸ்வத் அத்தான் கிட்ட விட்டுடுறேன் வேதா. இனிமேல் நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவள். அவருக்கு ஏற்கனவே ஆபத்து அதிகம். இதில் இந்த குருடியை வைத்து கொண்டு அவர் என்ன பண்ண முடியும்? வேலையை விட்டுட்டு என் பின்னால் ஓடிக்கொண்டிருக்க முடியுமா? என்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்கள் நீங்கள்தான். என்னை கடைசி வரை பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா நான் எதற்கும் உதவாதவள் என்று நினைத்து வெளியே தூக்கி போட்டாலும் சரி. மகேஸ்வரன் வருந்தினார். வேதா குட்டி. வேதா அப்பா நிஜமா அந்த நாள் நான் எந்த கேள்வியும் கேட்காமல் உங்கள் பின்னால் வந்தேன். அதுக்கு காரணம் அஸ்வத் அத்தான் தான். தைரியமா போ, அவர்தான் உன்னுடைய அப்பான்னு கை காண்பித்தார். அவர் உன்னை உயிரா நினைக்கிறார். உனக்கு எந்த கெடுதலும் அவரால் ஏற்படாதுன்னு சொன்னார். அவரை நம்பினேன், அவ்வளவுதான். இப்போவும் நீங்கள் அப்பா அக்கா அத்தை எல்லாம் இருக்கீங்க. எல்லா உறவுமே அவர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். உங்கள் எல்லோர் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் அஸ்வத் அத்தான் தான். இனிமேல் குருடியா அவருக்கு பாரமாக இருக்க விரும்பலை. இப்போது என்னுடைய கவலையெல்லாம் நான் ஒரு குருட்டு அம்மா எப்படி என்னுடைய குழந்தையை வளர்க்க போகிறேன்னு தெரியலை. மகேஸ்வரன் உடைந்து அழுதார். என்னை மன்னிச்சிடுமா, நீ என்னை புரிஞ்சிக்கணும்னு நினச்சேன். நான் உனக்கு செய்வது எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சேன். ஆனால் நான் உன்னை புரிஞ்சிக்கலை. வேதா தேவையில்லை. இனி நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எதிர்பார்த்தது நடந்துடுச்சு. இனி அஸ்வத் அத்தானை நான் தேடி போக மாட்டேன். ஆனால் நீங்கள் நினைப்பது போல வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்கள் கூடவே இப்படி அமைதியாக இருந்து வாழ போகிறேன். நான் என்னுடைய குழந்தை அவன் வளர வளர அவனுடன் சேர்ந்து நானும் வளர விரும்புகிறேன். இதுக்கு மேலே யார் மேலேயும் குறை சொல்ல வேண்டாம். நான் அமைதியாக இருப்பது என்னுடைய மன நலனுக்காக மட்டும்தான். மகேஸ்வரன் மனது உடைந்து அவளிடம் இருந்து நகர்ந்தாள். வித்யாவிடம் வந்து, வித்யா நீ அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோ. இனி நான் குறுக்கே நிற்க மாட்டேன். ஆனால் சந்தோஷமாக வாழ்வேன்னு சத்தியம் பண்ணி தரணும். குழந்தைகள் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தாலே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வித்யா வாய்ப்பே இல்லை. இந்நேரம் அஸ்வத் அத்தான் எல்லாம் யாரையாவது கல்யாணம் செய்துக்கிட்டே இருப்பார். என்னை அவர் மறந்துட்டார். நானும் மனதை மாற்றிக்கிட்டேன். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு அவரை கட்டாயப்படுத்த முடியாது. வேணும்னா அஸ்வத் அத்தானிடம் பேசலாம். வேதாவை கூட்டிட்டு போகட்டும். அவர் வேதாவை உயிர் போல நினச்சிட்டு இருக்காரு. மகேஸ்வரன் வாயடைத்து போனார். ஆமாம், என்னுடைய வசதிக்கு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. மகேஸ்வரன் வேதா ஒப்புக்கொள்வாளா? என்னிடம் தீர்க்கமாக போக மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ பார்வை தெரியாததால் நாம் அவளை தூக்கி வெளியே போட்டுடுறோம் என்று அவளை நினைச்சிட்டா என்ன பண்ணுறது? வித்யா அப்போது வேதாவுக்கு கண் பார்வை வரும் வரை காத்திருக்கலாம். 8 மாதமாச்சு குழந்தைக்கு. அடுத்த மாதம் பிறந்துடுவான். பிறகு மூளையில் ஆப்ரேஷன் செய்திடலாம். கண் பார்வை கிடைச்சிடும். அப்போது என்னுடைய பெண்கள் வாழ்க்கை அவ்வளவுதானா? ஆத்திரத்தில் அவசரத்திலும் நானே கெடுத்துட்டேனா? அஸ்வத் உடலில் ராகவன் ரத்தம் ஓடுகிறது என்று சொன்னேன். என்னுடைய அக்காவின் ரத்தமும் தானே ஓடுகிறது. அதையே நான் யோசிக்கவே இல்லை. அமைதியாக தன்னுடைய அறையில் புகுந்து கொண்டார். வித்யா வேதா வளையல் போட்டுக்கோ, குழந்தைக்கு நல்லதாம். வேதா விரக்தியாக எங்கோ பார்த்து கொண்டு போட்டு விடுங்க. வேதா அமைதியாக போட்டு கொண்டாள். வயிற்றில் இருந்த குழந்தையிடம் டேய் செல்லக்குட்டி கேக்குதா என்று வளையல்களை சத்தமிட்டு காட்டினாள். குழந்தை சத்தமில்லாமல் அமைதியாக இருந்தது. வேதா செல்லக்குட்டி என்று வயிற்றில் கை வைத்து தடவி பார்த்தாள். அசைவே இல்லை. வேதா அதிர்ந்தாள். என்னை பயப்படுத்தாதே. அம்மா வயிற்றில் ஒரு உதை கொடு. உன்னுடைய பிஞ்சு பாதத்தை நான் உணரணும். வயிற்றில் அசைவில்லாமல் இருக்க. வித்யா என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. தூங்குறியா? தூங்காதேடா. அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்லுடா. அழுதாள். வித்யா அவசரமாக காரில் வேதாவை உட்கார வைத்து ஹாஸ்பிட்டல் வந்தாள். டாக்டர் ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போங்க என்று வேதாவை அனுப்பிவிட்டு வித்யாவிடம் கடைசியாக ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கா? வித்யா 4 மாதத்தில் எடுத்த ரிப்போர்ட்
காட்ட டாக்டர் அதுக்கு பிறகு எடுக்கவே இல்லையா? என்ன நீங்கள் ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கீங்க? எப்போவிலிருந்து குழந்தை அசைவு இல்லாமல் இருந்தது? வித்யா இப்போதான். டாக்டர் சரி, ஸ்கேன் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். சிறிது நேரத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட் வர நர்ஸ் மேடம் ஹார்ட் பீட் இல்லை என்று சொல்லி நகர்ந்தார். குழந்தை உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் முயற்சி செய்து பார்க்கலாம். உடனே அட்மிட் பண்ணுங்க என்று அவசரமாக ஆபரேஷன் தியேட்டர் தயார் செய்ய சொல்லிவிட்டு வேதாவிற்கு ட்ரிப்ஸ் போட ஆரம்பித்தனர். வேதா குழந்தைக்கு ஒன்றுமில்லை தானே, நல்லா இருக்கான் தானே பதறினாள். வித்யா அவளை சமாதானம் செய்ய வேதா சிறிது நேரத்தில் மயங்கினாள். அவளை ஆபரேஷன் தியேட்டர் தள்ளி சென்று ஆபரேஷன் ஆரம்பிக்க சிறிது நேரத்தில் குழந்தையை தூக்கி கொண்டு வேறு ஒரு அறைக்கு ஓடினாள். டாக்டர் குழந்தை பிழைக்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் முயற்சி செய்கிறோம். வேதாவுக்கு அடுத்த ஆபரேஷன் மூளை சம்பந்தப்பட்ட டாக்டர் உங்ககிட்ட பேசுவேன். வித்யா இப்பவே வா. டாக்டர் எஸ் அவசரம்னு டாக்டர் சொன்னார். வித்யா குழந்தை ஆனா பெண்ணா? டாக்டர் பெண் குழந்தை, ப்ளூ பேபி வேற, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. மகேஸ்வரன் கண் கலங்கினார். வித்யா அப்பா ஒருவேளை குழந்தையை காப்பாற்ற முடியலைனா வேதாவை எப்படி சமாதானம் செய்வது? மகேஸ்வரன் எனக்கும் ஒன்றும் புரியலை. அப்படியே ஹாஸ்பிட்டல் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். பிரசன்னா என்னடா ஒரு மாதிரி இருக்கு? அஸ்வத் தெரியலை, நெஞ்சு அடைக்குது, படபடப்பா இருக்கு. பிரசன்னா உடம்புக்கு முடியலையா? அஸ்வத் இல்லை தெரியலை என்று முதல் முறையாக பூஜை அறை முன் விளக்கேற்றி உட்கார்ந்தான். அவன் கண்ணில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. பிரசன்னா டேய் என்ன ஆச்சு? அஸ்வத் புரியலை, அம்மா சாகும் பொழுதே எனக்கு முதல் முறையா இப்படி ஒரு உணர்ச்சி வந்தது. அப்புறம் மாலினி சாகும் பொழுது. இப்போ எனக்கு வேண்டியவர்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு உள் மனசு சொல்லுது. ஆனால் யாருக்கு என்னன்னு புரியலை. பிரசன்னா வேதா என்றதும் அஸ்வத் திடுக்கிட்டு அவனை பார்த்து வேதா சாகும் முன் நான் செத்துடுவேன். இதுதான் அவளுக்கும் எனக்கும் டீல். அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அஸ்வின் டேய் யாருக்கும் ஒன்றும் ஆகாதுடா. மாமாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. வேதா அவளுடைய கையில் இருக்கும் வரை வேதாவுக்கு ஒன்றும் அசம்பாவிதம் நடக்க விடமாட்டாள். அஸ்வத் கண்களை துடைத்து கொண்டு எழுந்து நின்றான். கடைசியாக சுவாமி ஃபோட்டோ பார்த்து என்னை சேர்ந்தவர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று சொல்லி திரும்பி சென்றான். குழந்தைகள் வார்டு அதிரும் அளவுக்கு அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டது. டாக்டர் குழந்தை பிழைத்து கொண்டாள் என்று நர்ஸிடம் சொல்லிவிட்டு வார்டு விட்டு வெளியே வந்தார். மகேஸ்வரன் மூளை மற்றும் நரம்பியல் டாக்டரிடம் பேசிக்கொண்டிருந்தார். சார் பேஷண்ட்டுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணிடலாம். கட்டி பெரிதாகி அழுத்தி கொண்டிருக்கிறது. ரொம்ப நாளைக்கு இதே நிலையில் இருந்ததால் கண் பார்வை வருவது கடினம். ஆனால் மேற்கொண்டு அந்த கட்டியால் எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு செய்திடலாம். அப்புறமா கண் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி கிடைத்ததும் கண்களை சரி பண்ணிடலாம். மகேஸ்வரன் சரி சார், இப்போதான் அவளுக்கு குழந்தை பிறந்தது. உடனே செய்தால் எதுவும் ஆபத்தில்லையே? அவளால் தாங்க முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் பண்ணிட்டா பெட்டர். இன்னும் அந்த கட்டியால் வேறு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா உயிருக்கு ஆபத்து. மகேஸ்வரன் சரி சார். குழந்தைகள் வார்டில் இருந்த நர்ஸ் கையில் குழந்தையுடன் வேதா வார்டுக்குள் வந்தாள். வித்யாவிடம் மேடம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று குழந்தையை வித்யாவிடம் கொடுத்தாள். அழுது சிவந்த உடலுடன் ரோஜாப்பூ போல அந்த பெண் குழந்தை வித்யாவின் கையில் நெளிந்தாள். வித்யாவிற்கு அந்த குழந்தையின் ஸ்பரிசம் அவள் மனதில் ஆழத்தில் பதுக்கி வைத்திருந்த காதலை எழுப்பியது. கண்ணில் கண்ணீர் மறைக்க நர்ஸுடன் நடந்தாள். வேதா மயக்கத்தில் இருந்தவள் குழந்தையின் உதடு மார்பில் பட்டதும் அவள் உணர்ச்சிகள் பொங்கி கண் விழித்தாள். வேதா களைத்து இருந்தாலும் குழந்தையை பார்க்க துடித்து கண் விழித்தாள். முழுவதும் இருட்டு. வித்யா வித்யா வேதா பெண் குழந்தை, கொள்ளை அழகு, அத்தானை போல வட்ட முகம், உன்னை போல மூக்கு, உதடு, தாடை, பல்லம் எல்லாம் அத்தான் போல. அத்தை கூட சொன்னாங்க அத்தான் குழந்தையில் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கான்னு. வேதா கண்ணில் கண்ணீர் வழிய உதட்டில் புன்னகை பூத்தாள். வேதா அத்தான் குழந்தையை பார்த்தால் என்ன பண்ணுவார்? வித்யா உன்னை தூக்கி சுற்றுவார். எனக்கு இது போல தேவதையை கொடுத்த உனக்கு நன்றி சொல்லி உன்னுடைய காலில் விழுந்து கிடப்பார். வேதா அவள் சொல்லியதை அப்படியே கற்பனையில் நிறுத்தி சிரித்தாள். விழுந்து கிடக்க மாட்டார், காலில் முத்தம் கொடுப்பார் என்று நினைத்து சிரித்தாள். குழந்தை அம்மா சிரிப்பதை கேட்டு சிரித்தாள்.
வித்யா, பாத்தியா, நீ சிரிப்பதை கேட்டு குழந்தை சிரிக்கிறாள். சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கா என்றதும் வேதா குழந்தையின் உதட்டை மெல்ல வருடினாள். வேதா, அப்பா மாதிரியே இருக்கியா தங்கம்? உங்க அப்பாவுக்கு கிடைக்காத பாசத்தை 100 மடங்கு உனக்கு நான் தருவேன். வித்யா, பெரியம்மாவும் பாட்டியும் தாத்தாவும் கூட தருவாங்க. இதை கேட்டுக்கொண்டு நின்ற மகேஸ்வரன் மற்றும் சரஸ்வதி முகம் வாடியது. இத்தனை நாட்களில் காயத்ரி பட்ட துன்பத்தை கேட்டு கேட்டு மனமெல்லாம் அவளுக்காக வருத்தத்தை சுமந்து வேதா பேசுவதை கேட்டு இன்னும் துன்பமடைந்தனர். அன்பில்லா வாழ்க்கை ரொம்பவும் கொடுமையானது. அதை அனுபவித்த அஸ்வத்தின் நிலை மிகவும் கொடுமையானது. மகேஸ்வரன், கவலைப்படாதே வேதா. உன்னோட அஸ்வத் அத்தானுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் எல்லாம் 100 மடங்கு கிடைக்கும். நாங்க கொடுப்போம். 2 பேரையும் கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு நம்ம கூடவே வச்சிடுறேன். சரஸ்வதி, ஆமாம், அஸ்வினை கூட என்றதும் வித்யா முகம் மாறியது. வேதா ரொம்ப லேட் என்று சொல்லிவிட்டு அமைதியானாள். நர்ஸ் சார், குழந்தை குறைமாச குழந்தை, பால் கொடுக்க தான் வந்தேன். இன்குபேட்டரில் வைக்கணும் என்று குழந்தையை வாங்கி கொண்டு சென்றாள். திடீரென வேதாவின் கை வெறுமையானதும் வித்யா, கவலைப்படாதே, குழந்தை அழுதால் கூட்டிட்டு வருவாங்க என்றதும் வேதா கையை இழுத்து கொண்டாள். முகமெல்லாம் சிரிப்புடன் சந்தோஷமாக படுத்தாள். வித்யா, வேதா, இன்னும் 1 வாரத்தில் உனக்கு பிரெயின் சர்ஜரி பண்ண போறாங்க. எல்லாம் விசாரிச்சிட்டோம். பயப்பட ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ தைரியமா இருக்கணும். சர்ஜரிக்கு ஒத்துழைக்கணும். வேதா அதை கண்டு கொள்ளாமல், குழந்தை என்ன நிறம்? வித்யா, மாநிறம்தான். கொஞ்சம் தேரதான் நிறம் தெரியும். வேதா சிரிப்பு கொள்ளாமல், அழகா இருக்கா இல்ல? வித்யா, ஆமாம். வேதா, அழுதாளா? குரல் எப்படி? வித்யா, அழகான குரல். வேதா, எவ்வளவு எடை இருக்கா? வித்யா, 1300 கிராம். வேதா, குட்டியா இருக்கா இல்ல? தேறிடுவாதானே? வித்யா, ஆபரேஷன் பற்றி சொன்னேனே. வேதா என்று கண்ணை மூடினாள். கற்பனையில் தன்னுடைய குழந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். சிரித்தாள். கண்ணீரை துடைத்து கொண்டாள். மூவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர்.